அதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் என்மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள். ஆன்ம நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் முக்தி என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். பாரதி பாடுவார் அழகாக, விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியைப் போலேன். சிட்டுக்குருவி மேலே பாரதியாருக்கு ஒரு தனிப்பிரியம். அந்த வீட்டில் பறந்து அது இப்படி விளையாடுறதெல்லாம் பார்த்த உடனே பாரதி சொல்லுகிறான், விட்டு விடுதலையாகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியைப் போலே. இந்த வரையை படிக்கும்போது நாமும் விடுதலை பெற்று அந்த சிட்டுக்குருவியைப் போல் எங்கும் பறந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். விடுதலை என்பது முக்தி என்றால் விடுதலை. விடுதலையோடு வாழ வேண்டும், எந்த விதமான கட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் தெய்வீக வாழ்வு. அப்போது இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். ஸ்ரீ ரமண ஞான போதம் 8வது பாகம் 1489வது பாடல். இன்றைக்கி இந்த பாட்டுக்கு பொருள் எழுதின உடனே இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு பேசுகிறேன். என்னுடைய இளம் வயதில் தெய்வம் என்றால் என்ன என்று எனக்கு புரியாத பொழுது பாரதி எனக்கு சொல்லிக் கொடுத்தது அறிவும் அன்பும் தான் தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்தார். நான் அதைத்தான் முழுமையாக நம்பினேன். இந்து மதம் 1000 மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் பகுத்தறிவுக்கு முதல் இடம் கொடுக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அறிவுதான் தெய்வம் என்று அறிக்கையை விடுகிறது வேதம். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிரஜானம் பிரம்ம, பேரறிவுதான் பிரம்மம் என்று சொல்கிறது. எனவே இறைவன் என்பது இறைவன் அறிவு வடிவமாக இருக்கின்றான். இறைவன் அறிவாகவே இருக்கின்றான். அதனால் எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் கூர்மையாக ஆராய்ந்து அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். என்ன, அதுதான் பாயிண்ட்டு. இந்த இடத்துல இந்த பாட்டில் முருகனார் என்ன சொல்கிறாருன்னா, அறிவினால் ஆராய்ந்து உன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன, இந்த அறிவை வளர்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆராய்ச்சி செய்து நீ கடைப்பிடிக்கும் போது உன்னுடைய தன்மையே நீயே அறிவு வடிவமாக இருக்கின்றாய் என்பது உனக்கே விளங்கும். அறிவை தவிர வேறு எதையுமே மதிக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் வள்ளுவர் சொல்கிறாப்பில், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனுடைய மெய்ப்பொருளாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கிறாரு. அதுதான் இந்த பாட்டில் அறிவால் ஆராய்ந்த போது நாமே அறிவாகத்தான் இருக்கின்றோம் என்று அறிந்து கொள்கிறார்கள் அறிஞர்கள். அப்போ அவர்களுக்கு அறிவை தவிர வேறு சிந்தனையே இருக்காது. நம்ம முருகனாருக்கு எப்போ சாப்பிட போகிறோங்கிற எண்ணமே இருக்காது. சாப்பாடு இருக்குமா, சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்குமா. சாமி சாப்பிட்லையே அப்படின்னா, அப்படியாம்மா சரி சாப்பிட்றேன்னு வரான். அந்த மாதிரி உடல் உணர்வே அவர்களுக்கு இருக்காது. உடலோடு உறவு கொண்டாடக்கூடிய மற்றொரு விஷயம் அகந்தை. அகந்தை தான் வாழ்க்கையை சீரழிக்கிறது. அந்த அகந்தையும் அவர்களுக்கு இருக்காது. ஏன்னா கோடானு கோடி ஜென்மங்களில் நானும் ஒரு அற்ப பிறவி, எனக்கு இந்த அறிவை கொடுத்துருக்கான் இறைவன்கிற அளவுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் அகந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அகந்தை கிடையாது. அவர்கள் ஏதோ ஒன்று இருக்குது, ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகின்ற சுத்த ஸ்வரூபமாக இறைவன் இருக்கின்றான். அந்த சுத்த ஸ்வரூபமே உன்னுடைய அறிவு வடிவாய் நீ இருக்கின்றாய். நீ இருந்து கொண்டே இருக்க போகிறாய். அது உனக்கு தெரியல. இந்த மானிட பிறவி இதோட முடிய போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவன் தான்
ஒரு 98%, 1 or 2% அந்த உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. அது உணர்வால் ஆனது, சொரூபமாக இருக்கக்கூடியது. சொரூபம் உணர்வு, அதுதான் பிரஞானம், அதுதான் பேரறிவு. அதை புரிஞ்சுக்கணும். சுத்த ஸ்வரூபத்தில் தோய்ந்து விடுவார்கள். அவர்களுக்கு எல்லா இடமும் காலமும் எல்லாம் ஒன்று தான். அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. சுத்த ஸ்வரூபத்தில் தோய்ந்தவர்கள் உடனே முக்தி அடைந்தவர்கள். காஞ்சி மடம் இப்போ கும்பகோணத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மடத்தில் இருக்கின்றவர் சங்கராச்சாரியாரோட சிஷ்யனாக இருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திராள். அவர் விடுதலை அடைந்து விட்டார். இது ஆசிரமம் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வானத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை. வானத்திலேயே இருப்பாங்க, பூமியில் இருப்பான், எங்கே வேணால் இருப்பான். ஒரே நேரத்தில் தன்னுடைய சரீரத்தை 3 இடத்தில், அதாவது சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், ஸ்தூல சரீரம் 3ஐயும் விட்டவர் இந்த சதாசிவ பிரம்மேந்திராள். அவங்க எல்லாமே, அதாவது மண்ணோடும் வானோடும் எல்லா இடத்திலும் நிறைந்து விளங்குபவன் ஒரு ஜீவன் முக்தன். அந்த நிலையில் இருக்கின்றார். நம்ம இந்த உதாரணத்துக்காக அவரை இப்போ சொல்கிறேன் நான். அவர்கள் உடனே முக்தி அடைந்தவர்கள், அவர்கள் பிறவாது வாழ்கின்றவர்கள், சொரூபத்தில் தொய்ந்தவர்கள், அவர்கள் என்றும் உள்ளவர்களாய் நிலை பெற்றவர். அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சாதுவம் சுவாமிகள் என்னோட நீ தேடுகின்ற ரமண ஞானபோதம் 4வது வால்யூம் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் மாடியில் இருக்குங்கிறாரு. அவர் உடலை விட்டு ஒரு 40 வருஷம் ஆன பிறகு பகவான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கிறார். சதாசிவ பிரம்மேந்திராவை நான் எதுக்கு பார்த்தேன், அவர் ஆசிரமத்துக்கு எதுக்கு போனேன் ஒன்றும் தெரியாது. அங்கே போகிறது போது நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். சதாசிவ பிரம்மேந்திராள் என்ன பண்ணுவாளாம், பிரம்மானந்தத்தில் ஆடிக்கொண்டே இருப்பாராம். அவர் ஆடுகின்றதை நான் பார்த்தேன். இதே போல் அவருடைய குருவான ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், அவனுக்கு கிடைத்த பேர் எனக்கு கிடைக்கவில்லையே அப்படிங்கிறாங்க. ஒரு மடம் அதனுடைய சூழ்நிலையில் வாழுகின்ற பொழுது நீ முழுமையாக விடுதலை அடையவில்லை. எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் அடைந்த சுகம்தான் அந்த ஜீவன் முக்த இயல்பு. நான் சதாசிவ பிரம்மேந்திராளை சதா சர்வ காலமும் நான் நினைக்கும் போதெல்லாம் அவரை பார்க்கின்றேன். பல விஷயங்கள் அவரை பற்றி நான் தெரிந்து கொள்கின்றேன். இது அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் முயன்ற பொழுது நான் தெரிந்து கொண்டவை. இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் அவங்க எப்பவும் இருக்காங்க, ஜீவன் முக்தர்கள் என்றும் இருக்கிறார்கள். திருமுருக கிருபானந்த வாரியாரை ஒரு முறை அவர் பேசியிருக்கிறார். காஞ்சி பெரியவர்கள் ரொம்ப கொஞ்சம் நேரம் இருந்தால் அவரும் பேசுவார். அவர் முன்னால் உட்கார்ந்தார். நம்ம சதாசிவ பிரம்மேந்திராள் மௌனத்தையே கடைப்பிடிக்கிறார். நீ ஆனந்த வஸ்து என்பதை மிக தெளிவாக அமைதியாக சொல்கிறார். தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கிறாய் என்பதை போதித்து கொண்டே இருக்கிறார் சதாசிவ பிரம்மேந்திராள். எல்லாத்துக்கும் மேலே பகவான் இகத்திலும், அதாவது இகம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் பகவானே நம்பியிருக்கின்றேன். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்கின்ற ஆன்மீக வாழ்விலும் பகவானை நம்பியிருக்கின்றேன். இது எல்லாமே இது இப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையும் விட்டு விடுதலையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுகிறது. பந்தங்களை விட்டு விடுதலை அடைந்து வாழ வேண்டும். அதுதான் முக்தி. அந்த விடுதலை வாழ்வை நோக்கி பயணிப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.